திருப்ப சக்தி நல்லா சாங்குது. ஓகே, வெரி குட். அடுத்து இது அது வந்து முருடு ஜாஸ்தியாக வருது. இது வந்து முருடே இல்லை. பார்க்க போனால் அடுத்த வாட்டியும் இதே தான் நல்லான்றது எங்களோட விருப்பம். வேற என்ன பிடிச்சிருக்கு? நோய் தன்மை இல்லாமல் காய் சக்தியில் காய் எல்லாம் லென்த்தாக இருக்குது. குட்டை வரல லென்த்தாக இருக்குது. சைனிங்கே நல்லா இருக்குது. காய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்பீலிங். ஆமாம். இந்த மார்க்கெட் போடுறீங்க, எக்ஸ்போர்ட் போட்டுருக்கோம். எக்ஸ்போர்ட் போடும்போது இந்த காய் பற்றி உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக இருக்குது. அது கழிக்கும் போது அது ஜாஸ்தியாக கழிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாரு எங்களுக்கு 31 கிரேட் போட்டாங்க. ஒரு 3 கிலோ தான் கழிச்சிருக்காங்க. அது வந்து 10 கிலோ கழிக்கிறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரேட் காய் நிறைய இருக்கு. நிறைய இருக்குது. அப்போ ஏ கிரேட் காய் நிறைய வரும்போது பி கிரேட் கம்மி. அதனால நஷ்டம் கம்மி. அதனால விவசாயிக்கு வந்த மகசூல் முழுக்க பணம் கிடைக்குது. தேர்ந்தெடுத்தா இந்த கிராப். ரெண்டாவது மெயின் வந்து இதுக்கு ரிஜுனேஷன் கெப்பாசிட்டி அதிகங்க. ரிஜுனேஷன் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பறிக்கிறீங்களோ செடி உணர்ந்து வந்துட்டே இருக்கும். பறிக்க இன்னும் கொஞ்சம் காய் நல்லா கூடுதலாக வரும். இன்னும் போக போக குறைஞ்சது செடிக்கு 10 கிலோ அளவுக்கு வந்துருங்க. இப்போவே ஆல்மோஸ்ட் 5 கிலோ அளவுக்கு வருது. 3000 செடிக்கு 2000 ஆல்மோஸ்ட் ஒரு டன்ல வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் 5 கிலோ அளவு வந்துருச்சு. நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓப்பன் டாப்பில் நடத்துறதுல இந்த மல்சிங் போட்டு நட்டால் நல்லா இருக்கும். ஐயா உரம் என்ன? உரம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு 90 நாள் கொடுத்தோம். அப்புறமேட்டு 12க்கு 24 ஒன்று கொடுத்தோம். வர செலவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம மல்சிங் போடும்போது எல்லாம் சேர்த்து போட்டுறோம் இல்லைங்களா? அதனால் இப்போ கொடுக்கும்போது கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். எவ்வளோ மருந்து அடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? மருந்து 3 வாட்டி தான் தெளிச்சிருக்கேன். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள காடுச்செட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வீரன். விவசாயியான இவர் கிணற்று நீர் பாசனம் மூலம் மிளகாய், தக்காளி, கத்திரி போன்ற பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார். விவசாயி வீரன் தற்போது ஒரு ஹெக்டரில் லாங் சில்லி, புல்லட் சில்லி, குண்டு சில்லி போன்ற மிளகாய் ரகங்களையும் பயிரிட்டுள்ளார். விவசாயி பீரன் சொட்டு நீர் பாசனம் மூலம் மிளகாய் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி வருவதால் களைகள் வளருவதில்லை. உரங்களும் சொட்டு நீர் பாசனம் மூலமாகவே செடிகளுக்கு தெளிக்கப்படுவதால் இவருக்கு ஆட்கூலி மிச்சமாகிறது. புதிய ரக மிளகாய் செடிகள் 90 நாட்களில் காய்க்க தொடங்கியுள்ளதால் இவர் அறுவடையில் தீவிரம் காட்டி வருகிறார். வாரத்திற்கு 2 முறை அறுவடை செய்வதன் மூலம் ஏக்கர் ஒன்றுக்கு 1 டன் மிளகாய் கிடைப்பதாக விவசாயி பீரன் கூறுகிறார். இவ்வாறு அறுவடை செய்யப்படும் மிளகாய்களை தரம் பிரித்து சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, லண்டன் போன்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார் விவசாயி பீரன். மிளகா சாகுபடி செஞ்சுட்டு வரோம். லாங் சில்லி, புல்லட் சில்லி, குண்டு சில்லி, இது மாதிரி பல வெரைட்டியில் செஞ்சுட்டு வரோம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் போகுது, வெளிநாட்டுக்கு போகுது. வெளிநாட்டுனா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, லண்டனு, இந்த மாதிரி கனடா, இந்த மாதிரி ஒரு 10 நாட்டுக்கு போகுது. இவங்க வந்து கம்பெனிங்க வந்து எல்லாமே எல்லா வெஜிடபிளும் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் ஃபார்மர் வந்து அது ஆர்வஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இங்கே தரம் பிரித்து எடுத்துக்குவாங்க. ஃபார்மர்கிட்டே வந்து தரம் ஃபர்ஸ்ட் ரகம், செகண்ட் ரகம், தேர்ட் ரகம், இது மாதிரி பிரித்து இங்கே எடுத்துக்குவாங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் முதல் ரக மிளகாய்கள் 30 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகின்றன. மீதமுள்ள மிளகாய்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. 10 மாதங்களுக்கு காய்க்கும் மிளகாய் செடிகளை பயிரிட்டதன் மூலம் விவசாயி பீரன் பல லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி வருகிறார். இந்த புல்லட் ரக மிளகாய் நாற்றுகள் வேணுன்றவங்க வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. நம்மக்கிட்ட மிளகாய் மட்டும் இல்லாமல் தக்காளி, கத்திரி, செண்டுமல்லி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இந்த மாதிரி எல்லா நாற்றுகளும் கிடைக்கும்.